கடந்த வருடம் 7ஆம் மாதம் 17ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் நீங்களும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தையிட்டிக்கு சென்று தையிட்டி விகாராதிபதியை சந்தித்திருந்தீர்கள். சந்தித்ததுக்கு பிறகு அந்த இடத்திலே கூறியிருந்தீர்கள், கடந்த வருடமே கூறியிருந்தீர்கள், இன்னும் 2-3 கிழமைகளுக்குள் இதற்கான தீர்வுகள் எடுக்கப்பட்டு மக்களுக்கான நிரந்தர தீர்வுகள் வழங்கப்படும் என்று கூறுகிறேன். தற்போது ஒரு வருடம் நெருங்க போகிறது. நீங்கள் கூறியதுக்கு பிறகு எப்போது நிச்சயமாக நம்ம சொல்லும் என்னண்டா, இந்த கதவன் சொல்லுவாங்க என்னமோ அந்த கடவுள் வரம் கொடுத்தாலும் கூட பூசாரி கொடுக்க மாட்டாருன்னு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கு இந்த தையீட்டு பிரச்சனையில தலைவிரித்து ஆடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடவுள் யாரு பூசாரி. அதனால நான் சொல்ல வரேன் என்னண்டா, நாங்க சொல்லு கொண்டோம் என்னண்டா, வேற எதுவும் இல்லை. உண்மையிலே இந்த தையீட்டு பிரச்சனை எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை கிடையாது. அப்ப எங்களுக்கு தேவை இருக்குது உண்மையிலே இந்த தையீட்டு பிரச்சனை தீர்த்து வைக்கணும். சரியா? அப்ப அந்த தீர்க்கின்ற போது தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இதற்கு கடந்த ஒரு வருடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் சொன்ன 2 வாரத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். இருந்த போதிலும் கூட அதன் பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷனுக்கு சென்று அப்ப அந்த டிஸ்கஷன் மூலமாக இதை தீர்ப்பதற்கு இறுதிக்கட்ட நடவடிக்கை வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற அந்த நில உரிமையாளர்கள் விசேடமாக 2 பேர் இதற்கு எதிரான கருத்துக்களை சொன்னதன் காரணமாக அது தற்காலிகமா நிறுத்தப்பட்டது. ஆனால் நாங்கள் மறுபடியும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். வேண்கட்ட அங்க இருக்கின்ற ஏனையவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிடம் எங்களுடைய காணிகள் எங்களுக்கு விட்டுத்தார்கள். அதனால் நாங்கள் கூடிய சீக்கிரத்துல நாளைக்கு விடுவிக்க முடிஞ்சாலும் நல்லதுதான், சரியா? ஆனாலும் அப்படி அல்ல, ஒரு அரசாங்கத்தின் செயற்பாடு இருக்குது. அப்ப அந்த செயற்பாட்டின் கீழே நாங்கள் வெகு கூடிய சீக்கிரத்தில் அந்த காணிகளை